கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நாம் எதையாயிலும் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதை தேவனுக்கு என்று ஒதுக்கி வைக்கிறோம். அது முற்றிலும் தேவனுக்கு உரியது என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய மாம்ச இச்சைகள், உலகத்தினுடைய மதிப்புகள், உலகத்தினுடைய காரியங்கள், சரீர சிந்தனைகள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பட முடியாமல் இருக்கிற அனைத்தையும் நாம் விட்டு விடுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். உங்கள் ஆத்துமாவை தேவனிடத்தில் நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்கள் ஆவி, சரீரம், உங்கள் சரீர அவயங்கள் அனைத்தும் அது தேவனுக்கு உடைமையாக்கப்படுகிறது. அவைகள் அனைத்தும் தேவனுக்கு உரியவைகளாக மாறுகிறது. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தேவனிடத்தில் உயர்த்தும் பொழுது, தேவனிடத்தில் பிரதிஷ்டை செய்யும் பொழுது, தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கு உங்கள் காதுகளை மூடிக்கொண்டு தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உங்கள் காதுகளை திறக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனிடத்தில் உங்கள் ஆத்துமாவை உயர்த்தும் பொழுது தெய்வ பக்தியற்ற அவபக்தியான காரியங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. தெய்வ பக்தியற்ற விஷயங்களுக்கு இடையிலே நீங்கள் தூரத்தை அதிகப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஆத்துமாவை தேவனிடத்திலே உயர்த்தும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆட்கொள்ளுவதற்கு ஏதுவாக மாறுகிறது. உங்களுக்குள் அவர் வாசம் செய்வதற்கு, வாழ்வதற்கு ஏதுவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பிரதிஷ்டை எளிதானது அல்ல. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கை கடினமானது, சாத்தியமற்றதாக கூட தோன்றும். ஆனால் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஏதுவாக மாறுகிறது.